பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கொலை நடந்துச்சுன்னு அந்த பங்களாவை சீல் வச்சிராங்க. சேட்டை பிடிச்ச 4 பசங்க அந்த பங்களாக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒரு நாள் இரவு நேரத்துல அந்த பங்களாக்குள்ள போறாங்க. அந்த பங்களாக்குள்ள கரண்ட் கனெக்ஷன் இல்லன்னு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவங்க எல்லாருமே ரெடியா லைட்டை எடுத்துட்டு வராங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே 3 பேரும் சத்தம் வந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்க. அங்க போய் பார்த்த பின்னாடிதான் அவங்கள ஒருத்தர் மிஸ் ஆன நபர் எதையோ பார்த்து பயந்து போய் கத்திருக்காருன்னு தெரிய வருது. அவரு எதை பார்த்து பயந்து கத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க இருக்கிற எலும்பு கூட பார்த்துதான் அவரு கத்திருக்காரு. உடனே அவங்கள இன்னொருத்தர் அந்த எலும்பு கூட எடுத்து பார்த்துட்டு இது வெறும் பொம்மை தான், இது பார்த்து யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறாரு. அப்போதான் அந்த 4 பேருக்கும் அந்த ரூம்ல இருக்கிற மர்மமான விஷயம் என்னன்னு தெரியுது. அந்த ரூம்ல மர்மமான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பங்களால கரண்ட் கனெக்ஷன் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவங்க எல்லாரும் லைட் கொண்டு வர்றாங்க. ஆனாலும் அந்த ரூம்ல மட்டும் எப்படி லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இது தெரிஞ்சதும் 4 பேரும் ஷாக் ஆகிறாங்க. அடுத்ததா அந்த டேபிள் மேல இருந்த டைரிய ஓபன் பண்ணும் போது இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்காம இருந்தாதான் நாளைக்கு காலையில சூரியன் உதயுறத பாப்பீங்க. ஒருவேளை நீங்க தூங்கிட்டீங்கன்னா இந்த வீட்லயே ஒரே அடியா நீங்க தூங்க வேண்டி இருக்கும்னு போட்டிருக்கு. கண்டிப்பா நம்ம எதுவுமே செய்யாம இருந்தா எல்லாருமே தூங்கிடுவோம். அதனால சின்னதா கேம் விளையாடலாம்னு ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன கேம்னா 4 பேரும் அந்த ரூம் உடைய 4 கார்னர்ல ஆளுக்கொருத்தரா நின்னுக்கணும். முதல் நபர் 2வது நபரோட இடத்துக்கு வந்து அவரை ரிலீஸ் பண்ணி விடணும். அடுத்ததா 2வது நபர் 3வது நபரோட இடத்துக்கு வந்து அவரை ரிலீஸ் பண்ணி விடணும். அடுத்ததா 3வது நபர் 4வது நபரோட இடத்துக்கு வந்து அவரை ரிலீஸ் பண்ணி விடணும். இது மாதிரி மாத்தி மாத்தி ஒருத்தரா கார்னர்ல இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணி விடணும். இவங்க பிளான் போட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணும் போது அங்க இருக்கிற பல்பும் ஃபியூஸ் போயிருது. அதனால அவங்ககிட்ட இருக்கிற லைட் வெளிச்சத்தை கொண்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இந்த விளையாட்டை ரொம்ப நேரம் கண்டினியூ பண்றாங்க. ஒரு வழியா பொழுதும் விடிஞ்சிருது. அந்த புக்ல சொன்ன மாதிரியே அந்த வீட்டை விட்டு வெளியவும் போயிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ரூம்குள்ள அவங்க விளையாண்ட விளையாட்ட மறுபடியும் யோசிச்சு பார்க்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அது புரிஞ்சதும் அவங்க 4 பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சிறாங்க. அந்த கேம் விளையாடுனதுல என்ன மர்மம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் நபர் 2வது நபர் இடத்துக்கு வந்து அவரை ரிலீஸ் பண்ணி விடணும். அடுத்ததா 2வது நபர் 3வது நபர் இடத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும். அதே போல 3வது நபர் 4வது இடத்துக்கு போயிருவாங்க. அடுத்ததா 4வது நபர் முதல் இருந்த இடத்துக்கே வந்துருவாரு. ஆனா அங்க வந்து அவரை ரிலீஸ் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த இருட்டுல முதல் நபர்னு நினைச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தரை அவரு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. மர்மமான 5வது நபர் தான் மறுபடியும் முதல் நபர் இடத்துக்கு போய் அவரை தொட்டிருக்காரு. சோ அந்த ரூமுக்குள்ள 4 பேரு இல்லாம 5வதா ஒரு மர்ம நபர் இருந்தது நினைச்சுதான் அவங்க 4 பேரும் அதிர்ச்சில உறைஞ்சிறாங்க. கல்யாணமான 2 வாரத்திலேயே பிரியாவோட கணவர் பிரியாவை தனியா வீட்ல விட்டு நைட் ஷிப்ட்க்கு போயிறாரு. பிரியா பயந்துகிட்டே அவங்க பெட்ரூம்ல தனியா படுத்து தூங்கிறாங்க. மறுநாள் காலையில அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஆன லக்ஷ்மி வீட்ல இருக்காங்க. எதுவும் புரியாத பிரியா லட்சுமி கிட்ட நான் எப்படி வந்தேன்னு கேட்கும் போது அந்த கதைய நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல வா என்னுடைய அக்காவை பார்த்துட்டு வரலாம்னு மேல்மாடிக்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல பிரியா வித்தியாசமா ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த இடத்துல நடந்த மர்மமான விஷயம் என்னன்னா அந்த ஃப்ரேம்ல இருக்கிற போட்டோ கண்ணை உருட்டி உருட்டி பிரியாவை பாக்குது. பயந்து போன பிரியா லக்ஷ்மி கிட்ட இத பத்தி சொல்றாங்க. இருந்தாலும் லக்ஷ்மி இத பத்தி பெருசா எடுத்துக்காம அவங்களோட பெட்ரூம்க்கு பிரியாவை கூட்டிட்டு போறாங்க. அப்போ எதிர்பாராத விதமா கரண்ட் கட் ஆயிடுது. அந்த ரூம்லயும் பிரியா வித்தியாசமா எதையோ உணர்றாங்க. எதை பார்த்து பயந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க இருக்கிற கண்ணாடில ஒரு உருவம் வந்து மறையுது. அத பார்த்துதான் பிரியா பயப்படுறாங்க. மறுபடியும் இத பத்தி பிரியா லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த லக்ஷ்மியோட அக்கா இதெல்லாம் மனப்பிராந்தி தான், இத பத்திலாம் பயப்பட வேண்டாம், வாங்க 2 பேரும் சாப்பிடலாம்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மியும் பிரியாவும் டைனிங் ரூம்க்கு சாப்பிட போறாங்க.
அந்த ஹால்ல பார்த்ததுமே பிரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆயிரத்து 1750ல ஸ்டார்ட் ஆகி அன்னைக்கு டேட் வரைக்கும் நிறைய போட்டோ இருக்கு. அந்த எல்லா போட்டோலையுமே லக்ஷ்மியோட அக்கா இருக்காங்க. இத பார்த்த பயத்துல பிரியாக்கு இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகிடுது. ரொம்ப பயந்து போனவங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுறாங்க. அப்போதான் இது எல்லாமே வெறும் கனவுதான்னு தெரிய வருது. ஏன்மா தூக்கம் வரலையான்னு பிரியாவோட பொண்ணு கேக்குறாங்க. அதுக்கு பிரியா ஆமாம்மா கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு செகண்ட் அமைதியான பிரியா உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து மயக்கம் போட்டுறாங்க. பிரியா பயந்து போய் மயக்கம் போட காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பிரியாவுக்கு கல்யாணம் ஆகி 2 வாரம் தான் ஆகுது. அவங்க வீட்ல தனியா தூங்கிட்டு இருக்கும்போது பேய் கனவு வந்து பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ பிரியாவை அம்மான்னு கூப்பிடுற பொண்ணு யாரு? இந்த இமேஜ்ல 2 பெண்கள் இருக்காங்க. இந்த 2 பேருல ஒருத்தவங்க பேய். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ. உங்க ஆன்சர்காக ஆவலுடன் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இன்னைக்கு பார்த்த ரிட்டில்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. டாடா பாய்.